நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆயக்குடியில் விசிக கவுன்சிலர் தலைமையில் பூமி பூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் சேதமடைந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் பழுதடைந்த கட்டிடம் அகற்றப்பட்டனர். இந்நிலையில் அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தலைமையில் பொதுமக்கள் ஒன்று கூடி பழனி சட்டமன்ற உறுப்பினர் இ.பி. செந்தில்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று உடனடியாக புதிய ஒருங்கிணைந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தனர். தொடர்ந்து 16வது வார்டு பகுதியில் புதிய ஒருங்கிணைந்த அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நிகழ்ச்சி கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன், பேரூர் செயலாளர் சின்னதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றன. மேலும் இந்நிகழ்வில் தலைவர் மேனகா ஆனந்தன், துணைத் தலைவர் சுதமணி, கார்த்திகேயன், ஒப்பந்ததாரர் முருகானந்தம், தங்கவேல், வாஞ்சிநாதன், முருகேசன், கவிதா மணி, காட்டப்பன், கருப்புசாமி, குமரேசன், கிட்னன், முருகானந்தம், ராஜவேல், அருளானந்தம் மற்றும் பேரூராட்சி ஊழியர் ஜெகதீஷ், கோபால் மற்றும் பள்ளி ஆசிரியர் தேவி, கன்னிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய ஒருங்கிணைந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றன. தொடர்ந்து 16வது வார்டு பகுதியில் மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தரும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் இ.பி. செந்தில்குமாருக்கு அப்பகுதி கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே. ஆசிக் அலி. 16வது வார்டு சார்பாக இன்று புதிய பால்வாடி கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது. ஆயக்குடி பேரூராட்சியில் 16வது வார்டில் குடிநீர் தட்டுப்பாடு 40 வருஷமாக இருந்துச்சு. அந்த தட்டுப்பாட்டை நீக்கிய மாண்புமிகு பழனி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐ.பி. செந்தில்குமார் அவர்களுக்கு ஆதிதிராவிட பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் புதிய தார் சாலை அமைப்பதற்கும் சமுதாய கூடம் கட்டுவதற்கும் சாக்கடை செய்வதற்கும் உடனடியாக உத்தரவிட்டு மாண்புமிகு ஐ.பி. செந்தில்குமார் உதவினார் நடவடிக்கை எடுத்தார். அதற்கு மனமார்ந்த பொதுமக்கள் ஆயக்குடி பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் திமுக கூட்டணி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.